நமஸ்காரம். நவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 9 ஒரு முக்கியமான எண்ணிக்கை. சம்ஸ்கிருதத்தில் நவ, தச, ஏகாதச என்று கேள்விப்படுகிறோம். அதுல நவம்ங்கிறது புதியதுன்னு ஒரு அர்த்தம், 9ன்னு ஒரு அர்த்தம் என்று கூறியிருந்தேன். 9ன்னு சொன்ன உடனே பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சது நவரசங்கள், அத்புத ரசம், அதான் ஆச்சரியம். பயானக ரசம் பயம், பீபத்ச ரசம் வெறுப்பு, ஹாஸ்ய ரசம் வேடிக்கை சிரிப்பு, ரௌத்ர ரசம் கோபம், சிருங்கார ரசம் காதல், காருண்ய ரசம் இரக்கம், வீரரசம் வெற்றிக்குன்னு இருக்கக்கூடிய வீரம், கடைசியா சாந்தம் சாந்தி ரசம். அதுதான் முக்கியமான 9வது ரசம். இந்த 9 இல்லாமல் நவன்னு சொன்னால் நவக்கிரகம் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த நவக்கிரகத்துக்கு நாம சமர்ப்பிக்கிற நவ தானியங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த நவக்கிரகத்தின் பேராலே சொல்லி அணிந்து கொள்ளும் நவரத்னங்கள் ஞாபகத்துக்கு வரும். நவக்கிரகம் ஆறு? சூரிய பகவான், சந்திரன், திங்கள், செவ்வாய், புதன் என்றெல்லாம் நம்ம நாட்களையே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நவக்கிரகம் ஞாபகம் கொள்ளணும்னால் 7 நாட்களுக்கு 7 ஞாபகம் வச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியன், திங்கக்கிழமைக்கு சந்திரன், செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய், அப்புறம் புதன், அப்புறம் குரு, வெள்ளி சுக்கிரன், சனி, ராகு, கேது, மொத்தம் 9 பேராச்சு. இதுல இவர்களுக்குன்னு இருக்கிற நவ தானியங்கள் உள்ளன. கடலை, கோதுமை, கொள்ளு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, அரிசி, மொச்சை, எள்ளு, கொண்டக்கடலை, உளுந்து. சூரியனுக்கு கோதுமை சமர்ப்பிக்கிறோம், சந்திரனுக்கு அரிசி, செவ்வாய்க்கு கொண்டக்கடலை, புதனுக்கு பச்சைப்பயிறு, குரு வியாழனுக்கு கடலை, சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்சை, சனி பகவானுக்கு எள்ளு, ராகுவுக்கு உளுந்து, கேதுவுக்கு கொள்ளு. இதே மாதிரி நவரத்னங்கள் உள்ளன. மாணிக்கம், முத்து, பவழம், மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலம், கோமேதகம், வைடூரியம். இதே வரிசையில பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்தது மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவழம், புதனுக்கு மரகதம், குருவுக்கு புஷ்பராகம், சுக்கிரனுக்கு வைரம், சனிக்கு நீலம், ராகுவுக்கு கோமேதகம், கேதுவுக்கு வைடூரியம். அப்ப இதனால பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இது அணிஞ்சுக்கணுமான்னு கேட்கிறீங்களா? நவரத்னத்தால மாலை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டோம்னு வச்சுங்க, இந்த நவக்கிரகங்களும் நமக்கு வசப்பட்டு வந்துருவார்கள். அதை ஞாபகத்தில் கொள்க. இன்னொன்னு 9 நிதிகள். குபேரனிடத்தில் இருக்கிற 9 நிதின்னு கேள்விப்பட்டிருப்பீள். பத்மம், மகாபத்மம், மகரம், நீலம், முகுந்தம், குந்தம், கர்வம், கச்சபம், சங்கம். இப்ப சங்க நிதி, பத்ம நிதின்னு கேள்விப்படுறீங்களே, இதெல்லாம் 9 நிதிகளில் சேர்த்தி. ஆஞ்சநேய சுவாமி சூரிய பகவானிடத்தில் 9 நாட்களில் 9 இலக்கணங்கள், நவ வியாக்கரணங்களை கற்றாராம். அத நவ வியாக்கரணம்னு சொல்லுவார்கள். இங்கிலீஷ்ல கிராமருங்கிறோம், அதான் வியாக்கரணம். ஹனுமானுக்கு நவ வியாக்கரண பண்டிதன் என்கிற பெரும் பெயரே உள்ளது. அதே போல நாம் இப்ப பாரத வருஷத்தில் இருக்கோமே, துவீபங்கள் 7. நம்ம ஜம்பு துவீபத்தில் இருக்கோம். அதற்குள்ள முதல் துவீபம் அதான் ஜம்பு துவீபம். அதுல வருஷங்கள்னு பிரிக்கப்பட்டிருக்கும். இங்க வருஷம்னா இடம், ஜியாகிரபி. வருஷம்னா காலம் இல்லை. அது மொத்தம் 9 வருஷங்கள். அதுல நாம பாரத வருஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாம இருக்கிற இடத்துல வருஷங்களும் 9. அதே மாதிரி சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மார்க்கங்கள் 9 மார்க்கங்கள். வடக்க 3, நடுவுல 3, தெற்க 3. ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் 3 நட்சத்திரம். அதான் 27 நட்சத்திரங்கள். அப்ப சூரியனுடைய மார்க்கங்களும்
9. எண்களே 9 தான் தெரியுமோ? 1 2 3 4 5 6 7 8 9. இதுகளோட பூஜ்யத்தை அப்படி இப்படி சேர்த்தோ இதுகளோட இதுகளையே சேர்த்தா தான் மேற்கொண்டு எண்ணிக்கையே. அதனால பூஜ்யம்ங்கிறத விட்டுட்டோம்னால் 1லேருந்து 9 எண்ணிக்கையே அதுதான். அதே மாதிரி திருப்பதிகள் நவதிருப்பதின்னு கேள்விப்படுறீர்கள். நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி, பக்கத்துல மதுர்கவி ஆழ்வார் அவதார ஸ்தலம் திருக்கோளூர், அங்கிருந்து போனால் தெந்திருப்பேரை, இந்த பக்கத்துல இந்த திவதேசம், அந்த பக்கத்திலே ஸ்ரீ வைகுண்டம், நத்தம், புளிங்குடி, ரெட்ட திருப்பதி, பெருங்குளம், ஆக மொத்தம் 9 திருப்பதிகள் நவதிருப்பதின்னு சொல்லலாம். எல்லாத்த விட பகவானுக்கு நமக்கும் உண்டான தொடர்பு, அவருக்கு நமக்கும் இருக்கிற உறவு நவவித சம்பந்தம்னு சொல்லப்படும். 9 விதமான தொடர்புகள். பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஞேயோ ரமாபதி ஸ்வாம்யாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்சாத்யம் அனூதிதா. இது அவருக்கு நமக்கும் இருக்க வெட்டவே முடியாத, தீர்க்கவே முடியாத 9 உறவுகள். அதனால இப்ப நவராத்திரி நம்ம சொன்னோம்னால் 9 ராத்திரிகளுக்கு இப்ப எத்தனை 9 பாக்குறோம் பாருங்க. இதுல மத்த எல்லாம் இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான 9 பகவானுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தம். அது எதுங்கிறத அப்புறம் விளக்கமா சொல்றேன்.